மெயினாக வந்து டஸ்ட் நிறைய போடுவாங்க. டீயில் பார்த்தீங்கன்னா மரத்தூள் நிறைய கலப்பாங்க. இது வந்து வெயிட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து இரும்பு தூள் இருக்குல்ல, அந்த இரும்பு தூள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டீல ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் இதை எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கடைகளில், ரோட் சைட் கடைகள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நீ பார்த்தீங்கன்னாவே போட்ட உடனே கலர் வந்ததுன்னா, பிரியாணி லவர்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆமாம், பிரியாணி அவங்களுக்கு இதில் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க வாசனைக்காக. உணவு கலப்படம் சம்மந்தமாக நம்ம நாட்டு நடப்பு சேனல்லே நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சதீஷ்குமார் சார்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கூட சொல்லியிருந்தோம், சில முக்கியமான சமையல் பொருட்களை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தோம். அவரும் பண்ணியிருக்கேன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சில முக்கியமான சமையல் பொருட்கள்லாம் சார்கிட்ட வந்து லைவாக டெஸ்ட் பண்ண சொல்லி அதில் கலப்படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். காலையில் எழுந்தவுடனே நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றது இந்த டீ தான். டென்ஷன் ஆனாலும் டீ தான், போர் அடிக்குதுனாலும் டீ தான். ஸோ எங்களோட லைஃப்லன்னு மட்டும் கிடையாது, எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் டீ அப்படின்றது. ஸோ இதில் கலப்படம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு டீயில் உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இல்லை சார், எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கு. பார்க்குறப்போ இதுதான் ஃபைனாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் என் வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இதுவும் சிம்பிள் தான். ஒரு வாட்டர் டெஸ்ட்லேயே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து டீ எது வந்து அடல்ட்ரேட்டட் டீன்னு ஒண்ணுமே வேண்டாம். இப்போ பாருங்க, ஒரிஜினல் டீ தூள்ல பாத்தீங்கன்னா இந்த தான் ஒரிஜினல் டீ தூள். இது வந்து கலப்படம். இதில் வந்து கலர் ஆட் பண்ணுது. போட்டுட்டு நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ண கிடையாது. ஆனால் பாருங்கள், கலர் இவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. போட்டு உடனே வருது. அது இப்போ அப்படி வரவே கூடாது. நார்மலாக வந்து டீ தூள் பார்த்தோன்னா கீழே போய் செட்டில் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகி வருவது பார்த்தீங்களா, கொதிக்கிறப்ப பாலில், அப்போ வந்து இந்த கலர் வந்தால் தான் ஒரிஜினல் டீ. ஆனால் சில கடைகளில் வந்து அது ஒரிஜினல் டீ தூள் போட்டு பால்லே கொதிக்க வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே பார்க்கலாம், பாலை கொதிக்க வைப்பாங்க. ஒரு இந்த பால் பாத்திரம் இருக்குல்ல, அது அழகாக வச்சுருப்பாங்க. அதில் பாலை ஊற்றிட்டு டீ தூளை போடுவாங்க. போட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த எக்ஸ்ட்ராக்டாக வரும். நம்மளே நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி டீ இருந்துன்னா தாராளமாக குடிக்கலாம். நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுவோம், போகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி கடைகளில், ரோட் சைட் கடைகள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நீ பார்த்தீங்கன்னாவே போட்ட உடனே கலர் வந்ததுன்னா அது வந்து அடல்ட்ரேட்டட், கலப்படம் செய்யப்பட்டது. அதில் வந்து டை வந்து அதில் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். தயவு செய்து இந்த டீ வந்து இது மாதிரி இருந்ததுன்னா குடிக்காதீங்க, தூக்கி கொட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா குடித்தோம்னா உடனே அசிடிட்டி நிறையா வரும், வயிறு எரிச்சல் இருக்கும், சாப்பிட பிடிக்காத, வயிறு உப்புசம் வரும். ஸோ ஒரு மாதிரி ஒரு மந்தமான நிலைக்கு வரும். ஸோ இதே டீயை நம்ம ரிப்பீட்டடாக குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அல்சர் வரும், ஃபாலோட் பை நான் ஈட்டிங் அல்சர், ஃபாலோட் பை கேன்சர். ஒரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் வருது பாருங்கள். ஒரு சின்ன டீல ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் இதை எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றீங்க. இதுவும் அதே மாதிரி தான். நீங்களும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட டீ தூள் நான் இது உங்களுக்கு முன்னாடி போட்டு காமிச்சிடலாம். பாருங்க, இவ்வளோ நேரம் ஆகி எந்த கலரும் வரல. ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் கிராண்டட். நீங்கள் வாங்கிட்டு வந்த தூள் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போதான் கொஞ்சமாக அந்த கலர் ஃபீட் ஆகுது, கொஞ்சமாக தான் வரும். நம்ம இது போட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்களா, இந்த டை மட்டும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே வரும். இது கொஞ்சம் நேரம் ஆக தான் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். கொஞ்சமாக மெதுவாக வரும். அது இந்த பாயிலிங் வாட்டர் வைப்பறப்ப கொஞ்சமாக அதில் வந்து கலந்து வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனால் இந்த கலரு இன்னும் கொஞ்சம் கலர் வரும். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரிஜினல் இதாக இருக்குது. இது வந்து கலப்படம் செய்யப்பட்ட தூள். இந்த மாதிரி கலர் இருந்ததுன்னா தயவு செய்து குடிக்காது. முதல்ல நம்ம டீ தூள் பற்றி பார்த்தோம், இப்போ காஃபி தூள் பற்றி பார்த்துடலாம் சார். அதே தண்ணி தான். ஓகே சார், அதே தண்ணி பார்த்துக்கலாம். போடலாமா சார்? போடணும். டீ மாதிரியே தான் இருக்குது. நம்ம எதுவும் கலக்கலை, ஒன்றும் பண்ணலை. ஒரிஜினல் காஃபி பவுடர் பாருங்கள், எதுவுமே கீழேயும் வரல, கலரும் எதுவுமே வரல. உங்களுக்கு எவ்வளோ தூரம். இதில் வந்து மெயினாக வந்து டஸ்ட்டு நிறையா போடுவாங்க. டீயில் பார்த்தீங்கன்னா மரத்தூள் நிறைய கலப்பாங்க. இது வந்து வெயிட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து இரும்பு தூள் இருக்குல்ல, அந்த இரும்பு தூள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. சார், நம்ம சுகரில் கலப்படம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஹனியில் கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்றதும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் அதையும் பண்ணி காமிச்சு. இதுவும் ஈஸி தான். இதேமாரி தண்ணி தான். அதுக்கும் தண்ணி சும்மா ஒரு டம்ளரில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கடையில் வாங்கிட்டு வந்ததோ எந்த தண்ணியாக இருந்தாலும் இப்போ ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் இதை கொஞ்சோண்டு விடுங்க. 2 கனி வச்சுருக்கோம். 2 கனியில் நம்ம கொஞ்சமாக விடுங்க.
ஓகே, இப்போ பாருங்கள் 2 ஹனியில் நம்ம விட்டோம். இதில் எந்த ஹனி உங்களுக்கு ஒரிஜினல்னு பார்க்குறீங்க? முன்ன சொன்னதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா போட்டோன்னே இது கரைஞ்சிருச்சு, கலரும் ஒரு மாதிரி ஃபேடடாக இருக்குது. அப்போ இது டியூப்ளிகேட்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது டியூப்ளிகேட்டு. ஏன்னா இதில் மெயினாக வந்து பாகு தான், வெள்ளைப்பாகு. சக்கரைப்பாகு இருக்கு இல்லைங்களா, சக்கரைப்பாகு தான் மெயினாக வந்து சிரப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரிஜினல் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் செட்டில் ஆகிடும். அது வந்து ஹனி வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. இதே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த ஹனியும் பார்த்துடலாமா? ஸோ இதுவும் பாருங்கள், இது வந்து வாட்டரோட ரியாக்டே ஆகலை. ஸோ இந்த இதோட ஒரிஜினலோட இருக்குது. ஸோ இந்த ஹனி நீங்கள் வாங்கிட்டு வந்த ஹனி வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஹனியாக இருக்குது. அது தண்ணியோட எந்த விதமான மிக்சிங்கும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அடியில் எங்கேயுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அது தண்ணியோட மிக்ஸ் பண்ணாமல் அது அடியில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரேண்டமாக வாங்கிட்டு வந்த ஒரு இது அதுவும் பாருங்கள் தண்ணியில் எதுவுமே ரியாக்ட் ஆகல. ஸோ தண்ணியில் கரையாதனால இது வந்து பியூர் ஹனின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் நிறைய பார்த்தோம்னா பிரியாணி எல்லாம் செய்வோம். நிறைய இதுக்கு வந்து ஸ்பைசஸில் வந்து நம்ம பட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் எந்த பட்டை உங்களுக்கு ஒரிஜினல் பட்டைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் பார்த்தது இந்த மாதிரி பட்டை தான். வெரி குட். அப்போது நீங்கள் பார்த்தது வந்து இதுதான் சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டைகள்லேயே சுருள் பட்டை. இது வந்து இது வந்து சாதா பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேசியாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து குவாலிட்டி கம்மி. ஆனால் இது வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டி, நிறையா வந்து காசு ஜாஸ்தி. வாங்குறப்பவே நம்ம பார்த்து வாங்குற பொழுது இந்த மாதிரி சுருள் பட்டைகள் கேட்டு பார்த்து வாங்குங்க, புரியுதுங்களா? அது மாதிரி வெறும் பட்டை இந்த மாதிரி பட்டைகள் இருந்ததுன்னா ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இது வந்து சாதா பட்டையில் இதில் வந்து எசன்ஸ் அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. இந்த பட்டை ஸ்மெல்லுக்காக இதுக்கும் இது இருக்குது, அரோமா இருக்குது. அதில் டிப் பண்ணி வேறு சாதாரண இது போட்டு கூட நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இயற்கையான பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும். சுருள் பட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் கேட்டே வாங்கலாம். இதுதான் ஒரிஜினலாக நமக்கு வந்து நம்ம வந்து பட்டைன்றது சொல்கிறது. இந்த மாதிரி பட்டையில் நம்ம வந்து டிப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பட்டைகள் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, பிரியாணி லவர்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆமாம், பிரியாணி அவங்களுக்கு இதில் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க வாசனைக்காக. ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி பட்டைகளுக்கு போயிடுறது பெட்டர். ஸோ இவ்வளோ நேரம் சில முக்கியமான சமையல் பொருட்கள்லாம் சார் வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அதில் இருக்கிற கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் தாண்டி வேறு ஏதாவது சமையல் பொருட்களை நீங்கள் வந்து செக் பண்ணி காட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பொருட்களை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சமையல் பொருட்களை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கடையில் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளையும் நாங்கள் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நன்றி, ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஒரு கலப்படம் பற்றி தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கலப்படம் இல்லாத உணவு ஏன் கனவு?